இப்போ வரைக்கும் பணி பாதுகாப்பு கிடையாது. ம். அவங்க கேட்டது ஒன்றும் பெருசா இவங்க வீடு கட்டி கொடுங்க, மாளிகை இவங்க பண்ண மாட்டாங்கன்னு 100% தெரியும். இவங்க ஒன்றும் மாளிகை கட்டி கொடுக்கணுமோ, இல்ல எங்களுக்கு டெய்லி சாப்பாடு போடுங்கலாம் அவங்க சொல்ல. பணி நிரந்தரம். எந்த ஒரு தொழிலாளியுமே கேட்பாங்க இல்லையா? பணி நிரந்தரம். ஏன் அதை பண்ணி கொடுக்க மாட்றாங்க? அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, சேலரி செக்யூரிட்டி. ஒரு ரூ. 23,000 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ரூ. 16,000 கொடுக்குறோன்னு சொன்னா, இன்னைக்கு சென்னையில அவங்களால வாழ முடியுமா சார்? அந்த பணத்தை வச்சு? இல்ல அது ஒரு தனியார் நிறுவனம் செய்ததாக அரசு தரப்பு அதே தப்பு தானே சார்? அதே தப்பு தானே? பிரைவேடைசேஷனே தப்பு தானே சார்? யாரு நீங்க பேசுறீங்க? ஏன் பிஜேபி சார் நாங்க பேசாம பிஜேபி வேற யார் திருமணது சார் எல்லாம் பேசுறா? சார் எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்ததே மோடி தானே எது சார், சொல்லுங்க அமித்ஷா சார்? தானே சார். எதுன்னு சொல்லுங்க சார்? எதுன்னு சொல்லுங்க? எல்லாமே எதுன்னு சொல்லுங்க சார்? எல்ஐசில இப்ப கூட நீங்க என்னால தனியாருக்கு வித்தது தானே, என்னால அந்த லெவலுக்கு தானே போயிருக்கு. என்னால இன்னைக்கு இவங்க இந்த தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிரைவேடைசேஷனால. என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும். சார் இப்ப சார் மோடி மூச்சு விடுறதே அம்பானியுடைய மூச்சு தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாருல்ல. சார் ராகுல் காந்தி மாதிரி ஒரு கோமாளி உலகத்துல இல்ல பார்க்கல. இல்ல வார்த்தையை தடித்தெல்லாம் வேண்டாம். சார், எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்ல. சார் சரிங்களா? பாரத பிரதமரை என்னன்னு சார் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு? நீங்க என்னமோ சொல்றீங்க. அவரை கூட தடித்த வார்த்தைகளை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். ஓட்டு திருடன் யார் சார்? யார் ஓட்டு இதோ திருடன்? நடந்திருக்கு எவிடன்ஸோட பிபிடி போட்டு என்ன காட்டிட்டாரு. பிபிடி போட்டு நான் பிபிடி போட்டா அது எவிடன்ஸ் ஆயிருமா சார்? பழிக்கும் உண்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? பழி இல்லைங்க, போடலாம். அந்த பிபிடில உங்களுக்கு என்ன இல்ல சார், உண்மை- ஏதாவது அவர் ஏதாவது இல்ல. கிரியேட் பண்ணாரா சொல்லுங்க. 100% ஒரு இது நான் சார், தேர்தல் ஆணையத்தை இருங்க, கேள்வி எனக்கு கேட்கிறாரு ஒரு சார். 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். கேள்வி கேட்கிறேன், நானும் கேட்பேன். இப்ப போன தடவை திமுக 40 தொகுதியில ஜெயிச்சுச்சுல. சரி, ஓட்ட திருடி தான் சார் திமுக ஜெயிச்சுச்சு. நீங்க செலக்டடா சில இடங்கள்ல இந்த இல்ல, மாதிரி இல்ல. தேர்தல் இல்ல, ஆணையத்தை இதுக்கு வச்சுக்கிட்டு நீங்க பதில் வாக்க நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. தெப்ட் நடந்திருக்குன்றாங்க. 40 தொகுதிகள்ல திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் ஓட்ட திருடி தான் ஜெயிச்சாங்க. மக்களுக்கு போய் பணம் கொடுத்து இல்ல இது ஓட்ட திருடி தான் அதுக்கு என்ன ஜெயிச்சாங்க. எவிடன்ஸ் இருக்கு? ராகுல் காந்தி எவிடன்ஸோட காட்டுறாரு. இப்ப கேக்குறீங்கல்ல, ஆ. நான் எவிடன்ஸ கொடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் ப்ரூவ் எடுங்க பண்ணுவேன். கொடுங்க டாக்டர் சொல்- மதன்குமார், நீங்க போற போக்குல ஒண்ணு ஆ, சொல்லிட்டு போயிட கூடாது இதேதான் ராகுல் காந்தி இப்ப இதான் சார். பண்ணிருக்காரு. சார் கோர்ட்டுக்கு போங்க சார், போய் ப்ரூவ் பண்ணுங்க.